அஸ்ஸலாமு விவர்ஸ். நம்ம அனுரகுமார ஜனாதிபதிக்கு உயிர் அச்சுறுத்தல் வந்திருக்கிறமே, அது என்ன சொல்கிறீங்க? அனுரகுமார் ஜனாதிபதிக்கு உயிர் அச்சுறுத்தலாய் காரணம் என்ன? 2024 அனுரகுமார் ஜனாதிபதியாக இலங்கைக்கு அனுரகுமார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்பு பழைய ஜனாதிபதிகளின் எம்பிமார்கள் அடுத்த பிரதமர்கள் அவர்களை வீட்டுகளை பரிசோதனை, அவங்க வைத்திருக்கும் பணங்களின் பரிசோதனை பண்ணின மட்டும் இல்லாமல் அவங்க வைத்திருக்கிற கார்கள், வேன்கள் எல்லா அனைத்து சொகுசு வாகனங்களை பரிசோதனைக்கு உட்படப்பட்டுள்ளது. அவங்களை பதவிகள் நீக்கப்பட்டமே, அவங்க சம்பந்தப்பட்டவர்களை தமிழர்களை சாவுக்கு காரணமானவர்களை போலீசாரால் கைது பண்ணப்பட்டிருக்கிறமை, இதோட போதைப் பொருட்கள் வைத்திருப்பவர்களின் கூட அவங்க கைது பண்ணி இருக்கிறமை. 2024 புது மாற்றம் அடிப்படை அனுரகுமார அவர்களின் பார்வை புலிப்படை மேல் திரும்பியது. அந்த காலத்தில் கொல்லப்பட்ட தமிழர்களின் மேல் இதாகினது. தொடர்ந்து போன தமிழர்கள் மேல் அவரின் பாய்ச்சல் தொடங்கினமை, அவங்கள் மேல் கவனம் செலுத்தினமை நம்ம ஜனாதிபதி. அது மட்டுமில்லை, பின்னால் ஜனாதிபதி 1993 ஆட்சி செய்து 1994 மரணித்த இவரின் மேலேயும் அவர் பார்வை திரும்பியது. அடுத்தது இலங்கை பொருளாதார விலைகள் குறைக்கப்பட்டுள்ளமை. அது மட்டுமில்லை, பெட்ரோல், டீசல் என்ற எல்லா விலைகளும் குறைக்கப்பட்டிருந்தாலும் மக்களின் ஒரு பக்கம் விலை கூட்டி இது செஞ்சு இருக்கிறது. சஜித் பிரேமதாஸ் பிரதமராக பதவி ஏற்றிருந்தாலும் இங்கே நம்ம ஜனாதிபதிக்கு அனுரகுமாருக்கு உயிர் அச்சுறுத்தல் போன்ற விஷயங்கள் நடந்திருந்தாலும் அவர் இன்னொரு வேலையும் பண்ணிக்கிறார். வெளிநாட்டில் இருப்பவர்கள் இலங்கையில் வந்து தங்குவதற்கோ மீன்களை பிடிப்பதற்கோ அனுமதி இல்லை என்று அவர் வழங்கியுள்ளார். 2023 இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் பாலம் கட்டுவதற்கு ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இந்தியா ஜனாதிபதியும் போட்டு உத்தரவு. முதலாம் பாலம் கட்டி அது புயல் அடிப்பட்டு அது இல்லாமல் போய்விட்டது. அதுக்கு பின்னால் 23 கிலோமீட்டருக்கு அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னா, திரும்பியும் பாலம் கட்டக்கூடிய எல்லா வேலைகளையும் ஏற்பாடு பண்ணி அதுக்குரிய கசப்பங்களை கழித்து கொண்டு அதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுமே இருந்தமை. ஆண்டில் கட்சிகள் நடைபெற்று கலைந்த பின்பு அவங்க ஓய்வு பெற்று அந்த துண்டில் இந்தியா ஸ்ரீலங்கா பாலத்தை பற்றி போடுவதற்கு இதுக்குரிய நேம் இதுதான் என்று இது ரணில் ஆல்ரெடி அடித்து வச்சிருந்தாலும் அதுக்குரிய பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க என்று மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கிறது. பிரதமர், ஜனாதிபதி, எம்பிமார்கள் எல்லாருமே அவர் உயிர் பாதுகாப்புக்காண்டி நம் போலீஸ் ஆர்மி பாதுகாப்புகள் அவங்க வைத்து கொண்டமை என்றும் அவங்க எப்போவும் அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று அச்சுறுத்திய புலிப்படை, தமிழர்கள், புலி அவர்களுக்கு ஆதரவாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மட்டுமே இருந்தமை. அது மக்களுக்கு, சிங்கள மக்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொதிப்பை தான் கொண்டு வந்தமை. அதுக்கு பின்பு தமிழர்கள் பணங்கள் சூறையாடிய அந்த விஷயங்கள், அவர் வீடுகள், சொத்துக்களை திருப்பி கொடுக்க சொல்லி ஜனாதிபதி எச்சரிக்கை. 2024 2025 கடந்து வர ஜனாதிபதி அனுரகுமார். அஸ்ஸலாமு அலைக்கும். அது அடுத்த காணொலியில் பார்க்கலாம். உங்கள் ஃபர்ஸ்ட்.